ஹாய் ஹலோ. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம ஆல்ரெடி செயின் ஸ்டிச் வந்து ஆரியில் வந்து பேசிக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் என்ன அப்படின்னா, மேலே எப்படி நம்ம செயின் போடுறோம் அப்படின்னு தான் போட்டிருந்தோம். ஆரியை பொறுத்தளவுக்கு கீழே தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். அதை யாருமே யோசிக்கிறதில்ல. நிறைய பேருக்கு எனக்கு லாக் ஆக மாட்டேங்குது, நூல் லாக் ஆகிட்டு வெளியில் வந்த உடனே வெளியில் வரும் முன்னே ஊசியிலேருந்து நூல் கலண்டுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ அது ஏன் என்ன பிரச்சனைன்னு பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ நம்ம எப்பயும் போல் ஒரு பாசியோ என்னமோ போட்டு நம்ம ஒரு நாட் போட்டு நம்ம வந்து இது கோர்த்துக்கலாம். இப்போது நான் ஊசியை வந்து இறக்கிட்டேன். ஊசியை இறக்கிட்டு நான் சுற்றுறேன் இல்லையா நூல், நல்லா கவனமாக பாருங்கள். நான் சுற்றுற நூலை நான் வந்து ஊசி கிட்ட வச்சு சுற்றி டைட்டாக பிடிச்சிக்கிறேன். ஸோ நான் கையில் பிடிச்சிருக்க நூல் ரொம்பவே டைட்டாக பிடிச்சிருக்கேன், நூல் ஊசியை விட்டு கலராத அளவுக்கு. இன்னொன்று என்னென்னா, ஊசியை நீங்கள் ஃபுல்லாக இறக்குனீங்க அப்படின்னா ஊசியோட நீடில் எட்ஜில் வந்து ஷார்ப்பாக இருக்கும், மேலே கொஞ்சம் திக்காக இருக்கும், கீழே ரொம்ப தின்னாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் மேலே மாற்ற அதே அளவு கீழே வராது, அப்போ நூலை விட்டு கலண்டுரும். கரெக்டாக நீங்கள் ஊசியோட எட்ஜு கிட்டக்க நூலை நீங்கள் சிக்கிற மாதிரி ஒரு நாட் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து லாக் ஆகி மேலே வரும். இன்னொன்று, நம்ம கையில் பிடிச்சிருக்கோம் இல்லையா நூல், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். கையில் பிடிச்சிருக்க நூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நூல் ஆடிக்கிட்டே இருக்குது, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுதான் கீழே நான் சுற்றுறேன் இல்லையா நூல், அந்த நூலை இறுக்கமாக நம்ம பிடிச்சிக்கணும். பிடிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு ஆரி ஒர்க்கில் போடக்கூடிய இது கரெக்டாக வரும். நல்லா பாருங்கள், நான் சுற்றுறேன், சுற்றிட்டு அந்த நூலை டைட்டாக நான் பிடிச்சிருக்கேன். இந்த பிடிச்சிருக்க நூல் தான் டைட்டாக இருக்கும். ஸோ அப்படி சுற்றும்போது நூல் மேலே லாக் ஆகும்போது நூல் ஊசியை விட்டு கலராது, கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆரி ஒர்க்கு போடுறவங்களுக்கு, நீங்கள் பிகினராக இருந்தீங்க, நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சிங்க அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கீழே சுற்றுற நூலை டைட்டாக சுற்றுங்க. டைட்டாக சுற்றுனீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு மேலே கூடி வரும்போது கரெக்டாக வரும். இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் 2 சுற்று சுற்றுறாங்க. 2 சுற்று சுற்றுனீங்கன்னா கண்டிப்பாக சிக்காயிரும், மேலே ஃபினிஷிங்காக செயின் தெரியாது. நீங்கள் ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா மட்டும்தான் மேலே செயின் ஃபினிஷிங்காக தெரியும். அதனால கரெக்டாக ஒரு சுற்று சுற்றுங்க. நல்லா நான் காட்டுறேன் எவ்வளோ கிட்டத்தில் நான் ஊசி இறக்கியிருக்கேன்னு பாருங்கள். ரொம்பலாம் நான் பெருசாலாம் இறக்கலை, ரொம்ப கிட்ட தான் இறக்கியிருக்கேன். இப்போது நான் மேலே காட்டுறேன் என்னுடைய செயின் ஸ்டிச் எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக வருதுன்னு பாருங்கள். நான் கீழே எப்படி கொடுத்தேன், ஸோ அதே தான் நான் மேலே கொடுத்துட்டு எடுக்கும்போது இந்த சைடு திருப்பிடணும். நான் உங்களுக்கு போடணும் அப்படின்றதுக்காக நான் ஸ்லோவாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் 2வது ஸ்டெப் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரியோட பேசிக் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆரி போடுங்க. சும்மா நம்ம போட்டுடலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கீழே நூலை டைட்டாக பிடிக்கணும், மேலே நூல் வந்து லாக் ஆகணும். ஸோ அதை வந்து டைட்டாக நீங்கள் கரெக்டாக பண்ணினீங்க அப்படின்னா நீங்களும் ஆரி ஒர்க்கு ஒரே நாளில் பழகிடலாம். ரொம்ப நாள்லாம் தேவையில்ல, ஒரே நாள் போதும். கரெக்டாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு ஆரம்பிங்க. சூப்பராக ஆரி ஒர்க்கு போட்டுடலாம். ஸோ நான் போடுறதில் உங்களுக்கு எனி டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர். ஸோ ஆரி கிளாஸ் நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டு இருக்கோம், வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயிலாக உங்களுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ அழகாக எவ்வளோ ஃபினிஷிங்காக வருது பாருங்கள். நான் ஏற்கனவே ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருந்தேன், நான் கீழே எப்படி லாக் ஆகுது தெரியணும் அப்படின்றக்காக தான் இன்னொரு வீடியோ போடுறேன்.